மேலே பார்க்குறோட கேமரா நல்லா இருக்குல்ல மோர் அப்படிதான் பெரியவாளுக்கு அப்படிதான் பெரியவாளுக்கு வந்து தஞ்சாவூர் நாகராஜ ஜெயகர்னா தான் ரெகனைஸ் பண்ணி. சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் சண்முக சுந்தரம். மிஸ்டர் சண்முக சுந்தரம். ஸ்ரீராம சர்மா. ஸ்ரீராம் சர்மா. எந்த ஊர் நீங்கள்? நான் தஞ்சாவூர், படித்தது தஞ்சாவூர் ஸ்கூலிங், காலேஜ், அதுக்கப்புறம் சென்னை. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணது எந்த ஊரில்? நான் பெரியவா தரிசனம் பண்ணது வந்து தஞ்சாவூரில் தான். தஞ்சாவூரில் நான் ஸ்கூலிங் ஐ வாஸ் 8th or 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் முதல்ல தஞ்சாவூர் பெரியவா தரிசனம் இதுக்காக வந்தேன். ஒரு 3 நாள் கேம்ப்பு. ஓகே. அது இன்னும் விவிட் மெமரி எப்படின்னா, அப்பா எனக்கு இப்போ எங்கள் அப்பா வந்து எத்தனையோ படத்தில் பெரியவா இருந்தால் கூட நேராக பார்க்க போகிறோங்கிற ஒரு குஷி அவருக்கு. எப்படி பெரியவா அப்படிப்பா எப்படி இருக்கணுங்கிறது பார்க்கணும்னு ஆசை எனக்கு. மேலே இதில் வரப்போகிறார் இங்கேருந்து தஞ்சாவூரில். அவருக்கு பூர்ண கும்பம் கொடுக்குறதுக்கு இங்கே சம்பேர் நியர், அதுக்கு அதாவது சிவகங்கை தோட்டம்னு ஒரு தோட்டம் இருக்குது, சிவகங்கை தோட்டம். அதையும் தாண்டி ஒரு இடத்துலேருந்து பெரியவா பூர்ண கும்பம் கொடுக்கறதுக்காக எங்கள் அப்பா வந்து எனக்கு மேலே ஒரு இது எக்ஸைட்டட் பர்சன். சைக்கிள் அப்போ தான் சைக்கிள் கற்றுருந்தேன் 8th ஸ்டாண்டர்டு. சரி. சைக்கிளில் என் அப்பா எல்லாரும் வாசலில் எங்காவது வாசலையும் பூர்ண கும்பத்தை வச்சு நின்றுருக்கோம். அது எந்த வருஷம்? குட் பி 60s 62 63. எக்ஸாக்ட் எப்படி சொல்கிறதுன்னா, எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணார், பூர்ணம் வாசல் வச்சுட்டு போய் பார்த்துருவான்னு என்ன துரத்துவார் இங்கேருந்து. இந்த சைக்கிளில் எனக்கு அந்த ஹைட்டு கூட போகாது, பெரிய சைக்கிள் அது குழக்கப்பட்டு அந்த தெரு முனைக்கு வரைக்கும் போயிட்டு வருவேன். எனக்கு அது பியாண்ட் தட்டி எனக்கு போகிறது கூட எனக்கு பயம் நல்லாச்சு. நான் ஒரு டிமிட் பாய் ஸ்கூல் டேஸில். நான் முனைக்கு போயிட்டு யாரும் இல்லைப்பா வரலப்பான்ட்டு ஒரு 7 தடவை போயிருப்பேன். போவேன், அந்த முனை வரைக்கும் போவேன், வருவேன், திரும்பி வருவேன். எனக்கு அந்த கூட்டத்தை பார்க்குறது எப்படி பெரியவா அப்படி வருவாங்கிறது எனக்கு இமேஜினே பண்ண முடியல. அப்படியே இருக்கும்போது ஒரு 1/2 hour ஆச்சு. எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பெரியவா நடந்து தான் வரான். என் நடந்து வருவான்னு நான் நினச்சேன், ஏதோ மேலே வருவா இல்லை அப்படின்ட்டு. ஒரு இதில் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவெல்லாம் பார்த்துருக்கலையே, ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் பின்னாடி பிடிச்சிட்டே நம்ம வந்தேன். தட் வாஸ் தி வெரி ஃபஸ்ட்டு தர்ஷன் ஐ ஹேட் இன் மை லைஃப். அது வந்து அபூர்வமான தர்ஷனோட சொல்லுவேன். இப்போ கூட இன்ஃபேக்ட் இங்கே கேட்குறதுனால என்ன அதே டேட்டில் சாயங்காலம் பட்டம் பிரவேசம் சங்கரமடத்தில் தான் தங்கியிருந்தா. அந்த இதை நான் மறக்க முடியாது. இன்னைக்கு விசேஷமாக என் தம்பி இன்ஃபேக்ட் அவன் வந்து ஐ காட் எக்ஸைட்டட். அன்றைக்கி ராத்திரி பெரியவா இது பட்டம் பிரவேசம், அன்றைக்கி அது பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பெரியவா பட்டம் பிரவேசம் அன்றைக்கி தான் என் தம்பிக்கு பிறந்தநாள் வர. சின்ன பையன், அவன் த்ரூ ஹார்ட்லி 3 year 4 year பாய்னு நினைக்கிறேன். அவரோட பர்த்டே அன்றைக்கி அப்போ ஆஸ் யூஸ்வல் எங்கள் ஆத்திர பர்த்டேன்னா என்ன தெரியுமா, ஒரு ஏன்னா சின்ன குழந்தைலாம் நம்மள தலைமை பெருசாக இருக்கும், எண்ணெய் தேய்ச்சி குடிச்சு விட்டு ஒரு ரூபா காயின் எடுத்து பெரியவா அவரோட உண்டியல் ஒன்று வச்சுருப்பாரு எங்கள் அப்பா. அந்த 1 ரூபா காயின் எடுத்து நாங்கள் உண்டியலில் போடணும். தட் இஸ் தி செலிப்ரேஷன். அதான் பர்த்டே. நமஸ்காரத்தை பண்ண வேண்டியது. சானிட்டரி ஆஃபீஸராக இருந்தார், முனிசிபல் சர்வீஸில் ஆஃபீஸராக இருந்தார் தஞ்சாவூரில். எனக்குங்கிறது பூர்வீ எங்கள் அப்பாவுக்கு மாயவரத்தில் மறையூர்னு ஒரு இடத்துக்கு, அதாவது அப்போ பெரியவாளே சொல்லிருக்கா. மறையூருங்கிறது வந்து மறை என்றால் வேதம் செழித்த ஊர், வேதம் ஆரம்பித்த ஊரான் அது மறையூர் அப்படின்ட்டு. இதில் அங்கே லட்சுமி நாராயண சன்னிதியில் அதுதான் இவன் பேர். அங்கே நாங்கள் திடீர்னு போனோம் எங்களுடைய பூர்வீகம் எந்த குலதெய்வத்துக்காக. அப்புறம் அவங்க போய் பண்ணல அப்படின்ட்டு நாங்கள் 3 பேர் திடீர்னு அந்த மறையூருக்கு போகும்போது 3 பேர் போய் நிற்கிறோம். எங்கள் தாத்தாலாம் இருந்த இடம் பார்த்துட்டு எங்கள் ஊர் குலதெய்வத்தை பார்க்கணும். அங்கே ஊரில் எங்களுக்கு முன்ன தெரியாது. அவர் ஒருத்தர் எங்களை பார்த்த உடனே நீங்கள் 3 பேர் அண்ணன் தம்பியா அப்படின்னார். ஆமாம் அப்படின்னோம். ஒருத்தர் பேர் லட்சுமி நாராயணன் இருக்குன்னு ஒருத்தர் பேர் லட்சுமி நாராயணன் சன்னதி தெருவில் சுவாமி பேர் வந்து லட்சுமி நாராயணன். அந்த இடத்துல யாரு குழந்தை 2வது குழந்தை பிறந்தாலும் அதுவும் எங்களுக்கு தெரியாது. அவா சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு லட்சுமி நாராயணன் பேர் வந்தது. அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா, இது குழந்தை சின்ன குழந்தை 2 வயசு பையன், அவனை அழக்க அப்படி தூக்கினார் மேலே. அவங்க தம்பியை சின்ன பையன், அவனுக்கு தம்பி அவனை மேலே காமிச்சு பெரியவாட்ட போய் அசிதவனோடா, ஏன்னா நம்மளாம் அப்படி வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது குழந்தைங்கிறதுக்காக. அவனுக்கு மேலே தூக்கி அப்படி காமிச்சார். பெரியவா என்ன
அவன் என்ன கேட்டான் ஒன்றும் தெரியல. அப்படியே இவன் பார்த்து அப்பா அரகரா போட்டுக்கோ சுவாமியை கண்ணத்தில் போட்டுக்கோ அப்படின்னா இவனுக்கு மேலே தூக்கி இறங்கும் போது மாலையோட இறங்கினான். பெரிய மாலை துளசி மாலை எடுத்து போட்டுருக்கா அழகா போட்டு குழந்தை என்னடா அது குழந்தை மேல இருக்கும்போது சாதாரண வச்சு சட்டையை இது அரைச்சாச்சுன்னு போட்டு திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன்னா சரி புதன்கிழமை. பேர் சொல்லுங்க. என் பேர் கௌரி நீலகண்டன். சரி. நான் திருப்பதி போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தரிசனம் கிடச்சிது. ஆனால் பெரிய சுவாமி தரிசனம் நல்லா கிடச்சிது. பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு விடிகாலம் 3 மணிக்கு படுத்துட்டோம். ஆற்றுக்கு வரும்போது படுத்துங்க விடிகாலம்புற வந்து ஒரு 5-5:30 மணி இருக்கும். ஏதோ பெரியவா ரூமுக்கு கிட்ட நானும் என் பொண்ணும் பிரியாவும் போகிறோம். உடனே பிரியா வந்து எங்கள் பொண்ணை பார்த்துட்டு பெரியவா வந்து நீ போய் அந்த மாமா போய் அழிச்சுன்னு வா அப்படிங்கிறா. ஸோ மாமா போய் அழிச்சுனா அவன் யாரோ மாமா சொன்ன போய் அழிச்சுன்னு போயிட்டா. நான் மட்டும் அந்த ரூமில் இருந்தேன்னா அந்த ரூம் முழுக்க நிறைய சுவாமி படங்கள் நிறைய இருந்தது. பெரியவா அதை பூஜைலாம் பண்ணிட்டு அங்கே உட்காந்துருக்கா. என்ன பெருமாள் தரிசனம் என்ன ஆச்சா? நேற்று காலம்பரை எனக்கு பெருமாள் தரிசனம் என்ன ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்குறாரு. நான் நல்லா ஆச்சு பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஆனால் இவ்வளோதான் பூ, அதுவும் இவ்வளோதான், அதுவும் நல்லா ஞாபகம் இருக்கு. அரை மழை தான் இருக்கும், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பூ கையில் கொடுக்குறாரு. ஆனால் அந்த க்யூவில் நிற்கும் போது கணேஷ் சர்மா வந்து ஒரு நார்த் இந்தியாலேருந்து ஒரு சன்னியாசி வந்தார். சன்னியாசி வந்து அந்த தண்டக்கீழ் வந்து அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடச்சதே நமக்கு அப்படின்னு அதெல்லாம் மனசில் நினச்சி மேபி அதோட இம்பேக்டாக கூட இருக்கலாம். அந்த சன்னியாசியை வெளியில போயிட்டு வரும்போது அதே மாதிரி ஒரு 10 தடவை அதிகமா நினைச்சிட்டு ஒரு நாள் படுத்துவாங்க. வராளா பாருங்க பெரியவா. It's not impact. It's not impact. It cannot be because பெரியவா வாயால சொன்னது எங்க சிவன் சாரும் சொல்லியிருக்கா. அண்ணாவும் நானும் வந்தாப்பா அது தரிசனம்னு நினச்சிக்கோப்பா. அது வந்து இது கிடையாது, சொப்பனம் இல்லை, தர்ஷனம். அதே போல வந்து இது கணேஷ் நம்ம நாலேஜ் ஸ்பீச் அவங்க கேட்டுட்டு தான் எங்கள் ஆத்திரி வந்து பேசினார் இல்லையா. அதுலேருந்து பெரியவா எப்போதும் மாதம் நான் வந்து பெருமாளுக்கு எங்கள் குலதெய்வத்துக்கு பிள்ளையாருக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நான் அப்புறம் கணேஷோட ஸ்பீச் கேட்டுக்கப்புறம் பெருமாளுக்காக மரத்துக்காக நம்ம இன்னும் மாதம் ஜூலை மாதத்துலேருந்து உண்டியில் போடணும் அப்படின்னு மனசில் தீர்மானம் பண்ணிட்டு வச்சுருந்தேன்டா. அப்புறம் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் போயிட்டு வந்தோம். பெரியவா அந்த அதிஷ்டானத்தெல்லாம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புது பெரியவா அங்கே உட்காந்துட்டு போய் நமஸ்காரம் பண்ணத்துக்கு நாங்கள் எல்லாரும் வரிசையாக போனோம். அதிஷ்டானத்தை பிரதட்சணம் பண்ணிட்டு பெரியவா நமஸ்காரம் பண்ணத்துக்காக போனோம். அங்கே போனால் அவள் வந்து இப்போ கீழே ஒரு பையன் உட்காந்துருக்கான். அவன் வந்து ஒரு பேப்பரில் வந்து குங்குமத்தை கொடுக்குறான். அதை வந்து பெரியவாட்ட கொடுக்குறான். அவர் வந்து கல்கண்டு தான் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கான். அவன் பையன் பக்கத்தில் வரிசையாக குண்டிய டப்பா நிறைய இருந்தது. ஏதோ டப்பாக்கள் நிறைய இருந்தது. அது என்ன தெரியாது. நான் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோன்னே எனக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்தா வாங்கிட்டேன். இந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த குண்டிய ஒரு டப்பாவை கொடுத்தான். சரி வாங்கிட்டு நான் போயிட்டு அவங்க தாத்தா நின்றுட்டு இருந்தேன். இது எதுக்காக கொடுத்துருக்கா என்ன, இது ஒன்றும் இல்லாமல் சின்ன ஆற்றுல இருக்கிற குழந்தைலாம் உண்டியில் போட்டு பழகணும், ஒரு நல்ல காரியத்துக்கு செய்யணும், உங்க குழந்தைகளுக்கு பழக்கப்பட்டணுங்கிறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. அவங்கள குழந்தைலாம் எடுத்துட்டேன். இதை ஃபில்அப் பண்ணிட்டு இது முடிஞ்ச உடனே நீங்கள் மடத்துக்கு இது பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னான். சரி சொல்லிட்டு அப்படியா அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கு எனக்கு அப்புறம் என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் அவள்லாம் வந்துட்டு இருக்கா. யாருக்குமே இந்த உண்டி டப்பா கிடைக்கல. அங்க இருக்க வரிசையா, ஆனா ஏன் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. அதுவே முதல்ல அந்த தரிசனத்துக்கு அடுத்த என்னுடைய சென்னை தரிசனத்தை பத்தி ஒரு சென்னையில் பெரியவா தரிசனம் பண்ணிருக்கலாம். அது எப்படி பண்ணினேன்னா அது சொல்றேன். இப்போ நான் வந்து 65 நாங்கள் ப்ரீ யூனிவர்சிட்டி இல்லை 64 ப்ரீ யூனிவர்சிட்டி புஷ்பம் காலேஜ் படிச்சுட்டு 65லேருந்து 68 விவேகானந்தாக்க வரேன். ஸோ நான் போனேன். நீ நல்லா என்னப்பா டி வாங்கியிருக்க மேத்ஸில், நீ உனக்கு மேத்ஸ் தரேன் அப்படின்னா இல்லை நான் பிகாம் தான் படிப்பேன்ட்டு அடம் முடிச்சுட்டு கேட்டோன்னே பிகாம் கொடுத்துட்டா. பிகாம் வாங்கிட்டு வெளில வரோம். வெளில வந்தோன்னே எங்கள் அப்பாவுக்கு பக்கத்து ஏதாவது ராமகிருஷ்ணன் இது வந்து விவேகானந்தா காலேஜ் பக்கத்தில் ராமகிருஷ்ணா ஹோமில் போயிட்டு அங்கே போய் விசாரிக்கலாம்டா அப்படின்ட்டு ஆயிடுச்சு போனேன். அங்கே போய் பார்த்தா இந்த நேம்ஸ் அப்படின்னு செலக்டட் அப்படின்னு போட்டிருந்தேன். அதில் பார்த்தா என் பேர் இல்லை. இத்தனைக்கும் ஐ கான் வித் ஹையஸ்ட் ரெக்கமெண்டேஷன். யார்? டாக்டர் டிஎம்பி மாதவன். டாக்டர் பெரியவாளுக்கு ரொம்ப அத்தியந்தம் அவருக்கு இங்கே சங்கர விஹார்னு இருக்க. அவர் கொடுத்துமே எனக்கு கிடைக்கல. என்னன்னா சரிட்டு அப்பா ஒரே வெக்ஸ் ஆகிட்டா. சரி உடனே என்ன திருப்பி 5,000 அழிச்சுன்னு போயிட்டுமா. விவேகானந்தா காலேஜ் ஃபீஸ் அந்த காலத்தில் 100 ரூபா தான் ஃபீஸு. அந்த ஒரு டேர்முக்கு 1 இயருக்கே ஒரு 100 ரூபா தான் ஃபீஸு. கட்டியாச்சு. கையில் 100 கட்டியாச்சு. நம்ம பணம் செலவுன்னு வந்தாச்சு. 100 கட்டியாச்சு. என்னடா பண்ணுறது, திருப்பி அடிச்சுன்னு போகலாமா அப்படின்ட்டு ஏதோ ஒரு மனச்சங்கலத்தில் இருந்தா. சரி அப்படியே வந்துட்டே இருந்து நேர ஓகேட்டு தான் வந்தால் பெரியவா எங்கே இருக்கான்ட்டு யார்கிட்டயோ ஓகேட்டே வந்தாப்பா. ஏந்தா மெட்ராஸை தாண்டி இந்த இதை தாண்டி
காட்டுப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்கு. காட்டுப்பள்ளியில பெரியவா இருந்தா போட்டில் போனவன். கரெக்ட் அழகா சொல்லிட்டீங்க. அந்த தரிசனம் ஏதாவது காலம் சாப்பிட கூட இல்லை. இது முடிச்சாச்சு, வேதாந்த காலேஜ் முடிச்சு விட்டு ஆத்துக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் காலம்புற எங்கள் பிரயாணம் எங்கன்னா பெரியவாளை பார்க்கணும்னு அப்பா ஆசைப்பட்டா. சரி உன்னை பெரியவாளை நீ தரிசனம் பண்ணிட்டு நீ ஆரம்பி மெட்ராஸ் அப்படின்ட்டு போகிறோம். காட்டுப்பள்ளி இந்த போட்டு காலம்புற இங்கே பஸ் பிடிச்சி ஒரு ரூம் காஃபி சாப்பிட்டுட்டு கிளம்பி எங்கள் அத்தையா அதுலேருந்து கிளம்பினா போய் போட்டில் போகிறான் போயிட்டே இருக்கான். அந்த தரிசனம் எப்பேற்பட்ட தரிசனம் பாருங்க. அன்றைக்கி நான் எங்கள் அப்பாவும் அது இன்னைக்கு பார்க்கணுங்கிற பிரயத்தனம் இருந்தால் கூட இன்னைக்கு என்ன நாள் கூட பார்க்கல. போகிறோம். எனக்கு எனக்கு பூனல் போடல. எனக்கு வயசு 19-18 ஆயிடுத்து கூட. இவனுக்கு அப்புறம் தான் எனக்கு சேர்த்து போட்டா அப்பா. எனக்கு பூனல் போடல. அப்பா கிட்ட அந்த காடுக்குள்ளே போய் இறங்கியாச்சு. அந்த தீர்த்தம் அந்த இதில் எடுத்து அப்பா கை காலம் மட்டும் சந்தி பண்ணி விட்டுட்டு நான் வருமா எனக்கு ஒரு இது அங்கவசத்தை மாத்திரம் எனக்கு வெக்கமாக இருந்தது. பெரியவாளுக்கு எத்தாவில் போகிறோம் அப்படின்ட்டு போய் ஒரு அங்கவசத்தை கொடுத்தா போகிறோம். திரை வளர்க்குறது பெரியவா தீபார்த்தனை மகாபெரிவா தீபார்த்தனை புது பெரியவா இங்கே இருக்கா. எனக்கு என்னன்னா வியாச பூஜை முடிஞ்சு மெயின் தீபார்த்தனை வியாச பூஜை முடிஞ்சு 2 மணிக்கு எங்கள் அப்பாவுக்கே தெரியல நீ வியாச பூஜை நீ எல்லாம் பார்த்து வச்சுருப்பா. இதுன்னா இந்த டென்ஷன் அப்பா எனக்கு அட்மிஷன் கிடைக்கணும், காலேஜ் கிடைக்கணும், அதுங்கிறதுனால இன்னைக்கு என்ன டேட் கூட பார்த்துக்கல, என்ன நாளும் பார்த்துக்கல. வியாச பூஜை அன்னைக்கு அப்படி திறந்து நான் என்னுடைய சென்னையினுடைய ஃபர்ஸ்ட் தரிசனம் தான் பார்க்கணும். அந்த தரிசனம் நல்லா வப்பனம் பண்ணிட்டு ஐயோ செம்பொன் திருமேனி அப்படின்னு நம்ம சிவனுக்கு எப்படி சொல்கிறோமோ அது திருமேனியர் தான். செம்பொன் திருமேனிங்கிறது வேறு யாரும் சொல்ல மாட்டான், அது பெரியவா தான். அதில் ஆரம்பித்தது தான் என்னுடைய வாழ்க்கை. 1965 நான் முதல்ல சென்னைக்கு வந்தேன். இன்னைக்கு இந்த குடும்பங்கிற இவ்வளோ பெரிய விருட்சம், எவ்வளோ பெரிய கப்பல்னு கூட சொல்லலாம். அது பெரியவாங்கிற ஒரு பக்தியில் குழந்தைகளுக்கு அந்த பக்தி இருக்குது. அந்த பக்தியில் அப்படியே நீங்கள் இருக்குன்னா இன்றைக்கி அது காரணமே அன்றைக்கி முதல் தரிசனம் தான். முதல்ல நான் எனக்கு கிடைச்ச அந்த தரிசனம். அப்பாவுக்கு பேர் ஆச்சாரிய தாசன்னு மாற்றி விட்டாங்கப்பா. தன் பேர் அவர் நாகராஜகன் பேர். அப்போ ஏன்னா அவருக்கு பெரியவா பக்தி வெறிதான். எல்லா படத்துலையும் எல்லா சுவாமியிலும் பெரியவாளை சேர்க்கணும். எங்க அப்பாவோட ஹாபி என்னன்னாக்க இந்த பெருமாள் எடுத்து வச்சுக்கோங்க. அதான் பார்த்தேன் எல்லாத்துலயும் ஒரு ஒட்டி வச்சிருக்காங்க. பெருமாள் கீழே இருப்பார். இது இந்த பெருமாள் இது மத்தவங்க தான் படம் சங்கில பெருமாள் இருக்க மாதிரி. ஓகே, அப்பா இது 1 month to frame this photo. எப்படின்னு கேட்டேன்னாக்க you will wait for ஒரு இந்த திருவாட்சிக்கு அதை இது வளர்த்துக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பாட்டுல இருந்து எடுத்துருப்பா. அதை கட் பண்ணி முதல்ல ஒரு பேஸ்கட்ல ஒட்டிப்பா. அதே மாதிரி இங்க தசாவதாரம் தனித்தனியா எடுத்து ஒட்டுறா. அதே மாதிரி இங்க அஷ்டலட்சுமி ஒட்டிட்டு இங்க லட்சுமி இங்க பெரியவா உட்காந்து பூஜை பண்ற மாதிரி பெருமாள் நடராஜர் எல்லாத்தையும் பண்ணி இது முடிச்சு ஒரு படமா போடுறதுக்கு it took 1 month for him. அந்த மாதிரி ஒவ்வொரு படமும் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்பா. எல்லாத்துலயும் பெரியவாள் ஒட்டி வச்சிருவாளா? பெரியவா இல்லாத படமே கிடையாது. இது believe me என்ன படக்கடையில ரன்னிங் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் எங்க அப்பா ஒருத்தர் மாசம் படக்கடைக்கு போய் அவங்ககிட்ட கடன் சொல்லி படம் போடுவான் எங்க அப்பா. எங்க அப்பா சானிட்டரி இன்ஸ்பெக்டரா இருக்கிறதால அவன் மரியாதைக்கு கொடுத்துருவான். ஏன்னா இந்த ஃப்ரேம் எல்லாம் பாதி ஆத்திலே இருக்கும். ஃப்ரேமு இந்த கிளாஸ் அதெல்லாம் இருக்கும். ஆனா அதுலயும் ஒரு அவன்கிட்ட கடையிலும் கடை வச்சிருப்பா. ஏன்னா ஒரு 400 படம் இருந்தது. 400 படமும் அந்த ஒரு 400 படமும் நாங்க கொண்டு போய் சங்கரமடத்துல கொடுத்து இன்னைக்கு ஒரு ஃபியூ இது மாத்திரம் சாம்பிள் மாத்திரம் தான். Luckiest kid having the Malay from Periva இவர்தானே? ஸ்ரீனிவாசன் சங்கர் ஸ்ரீனிவாசன் பாருங்க. எல்லாரும் பெரியவாளுக்கு மாலை போடுறதுக்கு ஏங்குவா. பெரியவா உங்களுக்கு மாலை போட்டிருக்கா இல்லையா? பாதுகை எப்படி வந்ததுங்கிறதுக்கு, அதாவது பாதுகை அனுகிரகம். நான் பாதுகா ஜனம்னு போட்டேன், பாதுகா அனுகிரகம்னு மாற்றினேன். எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு அப்பா அம்மா சொத்துங்கிறது ஏதாவது கொடுப்பா. தன் ஏதாவது பிராணம் பண்ணிலேருந்து ஒரு வீடு என்கிட்ட இருக்கிற வீடு எடுத்துக்கிடப்பா எல்லோரும் பிரிச்சுக்குவா, இல்லை எனக்கு டெபாசிட் இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் மாறி எங்கள் அப்பாக்கிட்ட நிறையா சம்பாதிக்காட்டாலும் கடைசியாக அவர் 65 ரிட்டையர் ஆனார். சம் மணி பிஎஃப் 1200 1300 தான். அதில் என் மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவார்? 1300 அப்பாடா என்ன பண்ணலாம் பிள்ளைங்க கொடுக்கலான்னு தோணலை. இங்கேருந்து எடுத்துட்டார் பணத்தை தஞ்சாவூர்லேருந்து நேராக மெட்ராஸ் வந்தார்.
நான் இங்கே விவேகானந்த காலேஜ் எனக்கு சித்தியாத்தில் படிச்சிருந்தேன். போய் அவர் எப்போ ஒரு பாதுகை வாங்கணும், சந்தனத்தில் பாதுகை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அப்பாவுக்கு. சரி யாரை பிடிக்கலான்ட்டு யாரோரும் பிடிச்சி இந்த கிங்கன் கம்பெனி சானிட்டரி வேறு அதில் பால்னு ஒருத்தருக்கார், அவங்க அத்தையோட க்ளோஸ் இது அவெல்லாம். அவரை பிடிச்சி மெட்ராஸில் இருக்க எல்லா கடையும் சுற்றியாச்சு. கடைசியில் இந்த இந்த விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் அது உள்ளே போய் அங்கே போய் விசாரிச்சிருக்கார். அங்கே பார்த்தா ரெடிமேட் பாதுகை, இந்த பாதுகை சந்தனத்தில் இருக்கு. அந்த காலத்தில் இல்லை 800 600 அவருடைய 90 அது பண்ணிவிட்டு அது எடுத்துட்டு நேர இதுக்கு போயிட்டார், ராஜமந்திரிக்கு போயாச்சு. டிபி மாதம் மூலமாக இதே வியாச பூஜை அன்றைக்கி வியாச பூஜை இந்த பாதுகையும் தூக்கிட்டு வியாச பூஜை அன்றைக்கி பாதுகை கொடுக்க மாட்டான்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அதுலேயும் மீறி அதுலேயும் பிரேக் பண்ணி பெரிய அன்றைக்கி டிஎம்பி வந்திருக்காருன்னு உடனே டிஎம்பியும் எங்கள் அத்தையும் உள்ளே அடிச்சு போயிட்டார் உள்ளே. அதுக்கப்புறம் யார் எங்கள் அண்ணா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் உள்ளே போயிருக்கா, எங்கள் அம்மாவும் உள்ளே போயிருக்கா. சின்ன ஒரு இடம் அந்த இடத்துல அந்த இடத்துக்குள்ளார அவர் மாத்திரம்தான் இருக்கார். இப்போ வியாச பூஜை முடிச்சுட்டு வந்திருக்கார். எங்கள் அப்பா வந்து எல்லாம் இப்போ டிஎம்பி வந்தோடனே அவர்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி அவள் அண்ணா வந்திருக்கா, பத்மாவோட அண்ணா வந்திருக்கா, அவள் பாதுகாத்து வந்திருக்கா, பெரியவா கொடுக்கணும்னு விஞ்ஞாபனம் பண்ணான். அவள் பக்கத்தில் இருக்கிற சிஷாலாம் சொன்னால் நீங்கள் வியாச பூஜை நீங்கள் தரமாட்டா, எதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அனுகிரகம் தான் கிடைக்கட்டும் அப்படின்னு. என்ன தொழில்தான் தெரியல. அப்போ நேராக இவங்க முன்னாடி கொண்டு போய் அப்படின்னு இருக்கா கொண்டு பாதுகையை கொண்டு எங்கள் அப்பா பொடிச்சுட்டு பாதுகை பார்த்துட்டா இருக்குன்னு இவ்வளவு இப்படி இருக்கா, இவ்வளோ அழகாக கூட பண்ணுறானா, எங்கே பண்ணுறான் எல்லாம் இவ்வளோ கேட்டிருக்காரு. இங்கே வீட்டில் வாங்கியிருக்கேன். எங்கள் அப்பா சொல்லிட்டு காட் சோக்கு என்னோட ஒன்று ஜாஸ்தி சோக்காரவர். அவரை பேச முடியல. எங்கள் அத்தை தான் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கா, இது மாதிரி பண்ணியிருக்கா பெரிய அப்படின்னோடனே இது இவ்வளோ அழகாக இருக்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி உட்காந்துன்ற எழுந்து அதை மாட்டின்ட்டு அந்த அது திருவண்டு ரூமில் ஒரு 2 தடவை நடந்துட்டு அப்படியே கொடுத்து எங்கள் அப்பாட்ட கொடுத்து அதை அப்படியே தள்ள தூக்கின எங்கள் அப்பா இதான்ப்பா உங்களுக்கு சொத்து சொல்லி கொடுத்தாரு. which cannot be depreciated, which cannot be diminished, which cannot be divided within us and which cannot be replaced by anything else. இதாவது எங்களை ஒற்றுமை கொண்டு வரணுங்கிறதுக்கு இதோட வேற ஏதாவது ஒரு பண்ணிக்க முடியும். எங்கள் அப்பா வச்சு பாருங்க. இதை எடுத்தால் முதல்ல எங்கள் காலத்தில் ஒரு கெட்ட பழக்கமோ நல்ல பழக்கமோ தெரியல, ஒரு லெட்டர் வந்தால் கூட எந்த லெட்டரும் கிடையாது. முதல்ல பாது வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பிடிக்க ஆரம்பிப்பா, அப்புறம் அதுலேருந்து அதாவது வியாழக்கிழமை அவ்வளோ கஷ்டத்துலையும் எப்படா பூ வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த தோடகாசம் சொல்லி அந்த பாதுகாசோத்திரம் சொல்லி அந்த பெரியவா முழுக்க அந்த பூவை போட்டு அவ்வளோ கஷ்டத்துலையும் அந்த வியாழக்கிழமை அந்த பூஜை விட மாட்டேன். அந்த எவ்ரி டே நான் போயிட்டு மார்னிங் பவழ மலை திருச்சின்னு வருவேன். அண்டு மார்க்கெட்டில் போய் அந்த வியாழக்கிழமை தாமரைப்பூ வாங்கி பெருசாக அப்படிலாம் பெருசு தஞ்சாவூர் பிரமாமா கிடைக்கும். சைக்கிளில் போய் வாங்கிட்டு வந்து தாமரைப்பூ வைப்பேன். அதனுடைய பலன் என்னன்னாக்க நான் பிஎஸ்சியில் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி எனக்கு விவேகானந்த காலேஜ் கிடைச்சதுன்னாக்க அது ஷியர் காட் நினச்சி கூட பார்க்க எப்படி சொல்கிறேன்னாக்கா நான் ரிசல்ட் பார்க்க போகிறேன். நானும் இவனும் பக்கத்தாத்தில் பேப்பரில் பப்ளிஷ் ஆகுது. பேப்பர் கூட நாங்கள் வாங்குறது இல்லை. பக்கத்தாத்தில் போய் பேப்பர் ரிசல்ட் பார்க்க போகிறோம். இவன் வரான். இவன் வந்து நல்லா படிப்பான். நான் எப்போ பிலோ ஆவரேஜ். ஓகே படிக்க போகிறான். ரிசல்ட் வருது. பேப்பரை பார்க்குறான். ஃபஸ்ட்டு 3rd கிளாஸில் பார்க்குறான். நம்பர் வரல. சரி அந்த பேஜ் முடிஞ்சு 2nd கிளாஸில் பார்க்கலாம்னா 2nd கிளாஸில் வரல. சரி வாடா ஃபைல் தாண்டி எங்கே பாஸ் பண்ணி பரவாயில்ல. சரி ஃபஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது நன்னா இருக்கணும், அவர் நிறைய சேமமாக இருக்கணுங்கிறதுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் பிரார்த்தனை பண்ணிப்பா அவரோட. ஏன்னா அவருடைய நான் பெரியவா வந்து நான் பார்த்து நீங்கள் இப்போ எங்கிட்ட எவ்வளோ இதாக இருக்கணும் அது மாதிரி தான் பெரியவா எல்லாத்தையும். அதாவது பெரியவாங்கிறதே நமக்கு இன்னும் ஐயோ அது பூலே போக முடியாதோ அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்மள்கிட்டே நம்ம ஆத்மா நம்ம உள்ளோடய இருந்தவர் தானே அவர். அவர் வந்து பெரியவா அவதாரம் பண்ண வந்து எனக்காக தான் பண்ணான்னு எனக்கெல்லாம் பெரியவா இப்போ நான் எந்த ஒரு அத்தியத்தோட பெரியவா தான் எனக்கு எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நான் ஒத்தேன் கோடியில் நான் ஒத்தேன். எங்கள் அப்பா வந்து அவர் நன்னா இருக்கணும், அவர் இன்னும் 20 வருஷம் இருக்கணும், இன்னும் 100 வருஷம் இருக்கணுங்கிறதுக்காக 1008 தாமரைப்பூ ஒரு தாமரைப்பூ வாங்குறதுக்கு முடியலை. காலத்தில் வைகாசி அனுஷத்தில் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி 1008 தாமரைப்பூவில் தஞ்சை காமாட்சி பண்ணி அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு ஒருத்தர் ஐயர் போக மாட்டார். இவருக்கு நான் சொன்னதில் தஞ்சாவூர் காமாட்சி அம்மன் கோவிலில் பெரியவாவுடைய அனுகிரகம் இதுக்காக அவரோட நட்சத்திரத்துக்கு பண்ணியிருக்கு. போய் பெரியவாட்ட போய் கொடுத்துரு. அதான் இது மாதிரி 3 வருஷம் பண்ணார். स्कूल वाद्यालय
சாயங்காலம் அந்த 5 மணிக்கு எங்கள் அப்பா காலைல வாசலில் அந்த காசு சொல்லி போட்டு ஸ்டைலாக நின்றுருப்பார். போகிறோம் ஒரு வேலை மாதிரி சாமி அப்படி இப்படின்னு இவர் வந்தார் இங்கேருந்து. அவருக்கும் பெருவா மேடம் அப்படி ஒரு பக்தி. வந்து நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் அப்படின்னாரு. அப்படியே பெரியவா எப்படி இருக்கார் அப்படின்னு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ரொம்ப நொடிச்சு போயிட்டார் அவர். ரொம்ப உடம்பு முடியல அப்படியே படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேட்மெண்ட் நன்னா இருக்கார் பூஜை பண்ண ஆரம்பிச்சுன்னா கேட்குற வரைக்கும் எங்கள் அப்பா உணவு முன்னாள் இருந்தது சாப்பிடவே அதாவது இதான் மகாபரிவாளுக்கு எதாவது ஆயிடுத்து அந்த மியூசியம் கால உழப்படாத அதுதான் ஸ்டார்விங் ஃபார் த வெல்ஃபேர். இது வந்து இவர் சொல்லி தான் அவர் ஆகணுமாங்கிறது இல்லை. பட் he could not stand the news ஈவன். ஏன்னா நேர போய் அப்பாவுக்கு இது ஹெல்ப் பண்ணுவோம். அந்த இதெல்லாம் கட் பண்ணிடலாம். அப்போ வந்து எங்கள் ஏதோ பேசினா சும்மா பாரத்து வத்தலை பார்க்க அப்பாவுக்கு போட்டுட்டு தஞ்சாவூர்காரெல்லாம் போனேன். நானும் தஞ்சாவூர்காரெல்லாம் கிடையாது. இல்லை இவன் வந்து இவனை தாமரைப்பூ தேடுன்னுருவா. இவன் வந்து ஒரு பெரிய நிறைய தாமரைப்பூ தேடணும். கரெக்டாக தாமரை பூ தேடணும். ஏன்னா விளக்கு தேடுமா ரெண்டு தேடிகிட்டே இருக்கோம் 2 பேரும். இதான் படிக்கிற நேரத்தை தவிர அப்பா இது மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம். அப்போ எங்கள் அம்மா வந்து காப்பி போட்டு மேலே வந்தா. என்னடி எனக்கு ஒரே ஒரு ஆசை அப்படின்னா எங்கள் அப்பா என்னடானா சரி நான் வந்து நான் எத்தனை நாள் எடுக்க போகிறேன்னு தெரியாது, நான் ஒரு பாதுகை வாங்கி கொடுத்துருவேன். அப்பயே சொல்லிட்டார் அப்பா. ஒரு பாதுகை வாங்கி கொடுக்க போகிறேன். அதை வச்சுன்னு இந்த பசங்க பெரிய ஒரு மடம் மாதிரி கட்டி அது மனசில் இந்த வச்சுக்கணும். உடனே எங்கள் அம்மா ஆஸ் யூஸ்வல் இல்லையா அதான் லேடிஸ் ஆச்சா டக்குடு நீங்கள் தான் பைத்தியம் முடிச்சுட்டு அழுந்துட்டுக்க இந்த பள்ளிகளாக எல்லாம் படித்து கிடிச்சு சம்பாதிச்சு தான் பிழைக்கட்டும். நீ அவனே ஒன்று இந்த மாதிரி சாமியார் வாங்கி மடம் காத்துன்னு அதுக்கு எங்கள் அப்பா கொடுத்த பதில் என்ன ஸ்டான்ச்சிங் பதில் பாருங்க. ஏண்டியா நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியல. அவனுக்கு பசங்க நல்லா படிப்பாங்க, நல்லா சம்பாதிப்பான். அவன் சம்பாதிச்சு வந்த சர்ப்ளஸில் அவன் வீட்லேயே ஒரு மடம் மாதிரி கட்டி அதில் பாதையை வச்சு இது பண்ணுவான். ஏன் அப்படி நினச்சி போகிறான். ஏன் இப்படி அது இதாவது வீட்டுக்குள்ளே இப்போது அந்த இதில் அது அவர் நினச்சல ஒரு 1/10 இப்போ நான் இப்போ இந்த பீடமாக பண்ணோன்னு எனக்கு ஆசை. நான் சும்மா என் தம்பிகிட்ட சொல்லியிருந்தேன். நம்ம இதெல்லாம் பார்த்தோம், பாபா இதெல்லாம் பார்த்தோம், 2-3 இடத்துலலாம் பார்த்தேன். இது ஒரு இதுவாக எனக்கு வேணும், தாமரைப்பூல நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு ஐ தாட் இ ஃபினிஷ்டு. அடுத்த குருபாதையிட இதை பண்ணிட்டான்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ எனக்கு உறுதுணையாக இருக்க தம்பிகள். அப்பா சொன்ன மாதிரி எங்களால் முடிஞ்சும் அதே மாதிரி பண்ணணுங்கிற எண்ணம் இருந்து சங்கல்பத்தும் நல்லபடியாக முடியும். என்னுடைய மாப்பிள்ளைகளும் இதில் சேர்ந்துட்டா. என்னோட 2 மாப்பிள்ளைகளும் மாமா நானும் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். கோகல் வந்து டோட்டல் காசு அது அது எனக்கு போகிறோம். எனக்கு இதான் எங்கள் அப்பாவோட ஆசை. இந்த அளவுக்கு நாங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கோங்கிறது அது எல்லாருக்கும் சஷ்யத்தை பொறுத்து ஒவ்வொரு நேரத்தில் ஒரு விதமாக கொண்டாடுவா. ஜென்ரலாக அது வந்து முதல்ல நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எங்களுடைய அறியாமை ப்ளஸ் இயலாமை அந்த காலத்தில் 68 71 நான் வந்து ஃபஸ்ட்டு 68-71 ராமகிருஷ்ணா ஹோம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். விவேகானந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற போது அப்போ வந்து தி காஸ்பல் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணான்னு ஒரு புக்கு ஒன்று. ஆமாம், பை மாஸ்டர் எம், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டட் பை. அது லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வருவேன். அப்பா படிப்பா, அதெல்லாம் டெய்லி படிப்பா, நானும் அதுலேருந்து படிப்பேன். இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. அப்பாவுக்கு ஆசை பெரியவர்களுக்கு மேலே அவ்வளவு ஒரு இது இருக்கிறதுனால 60ஆம் கல்யாணத்து அன்னைக்கு நம்ம கொண்டாடணுங்கிற அளவு கூட எங்களுக்கு அந்த ஒரு ஜோஷ் இல்லை, தோணவும் இல்லை. சொல்கிற போது எங்களுடைய அறியாமை ப்ளஸ் இயலாமை இருக்குது, அதுவும் இருந்தது. இவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். நான் அப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன். எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. ஒரே ஒரு இடத்துல ஒரு 20 நாள் ஒர்க் பண்ணேன், 19 நாள் ஒர்க் பண்ணேன். இவன் 2 பேர் ஸ்கூல் படிக்கிறா. அம்மா வந்து அங்கே இதெல்லாம் தான் டாக்டர் நடேசன் தெருன்ட்டு டாக்டர் நடேசன் இந்த இதில். ஸோ அப்பாவுக்கு பெரியவாள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அது சொல்லிட்டு இருந்தா. ஆனால் அப்போது மெட்ராஸ்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து 5 ரூபா 60 பைசா பஸ் டிக்கெட்டு. அப்போ 5 ரூபா 60 பைசானா கூட 11 22 ரூபா பைசா இல்லை உண்மையை சொல்ல போனால். ஏன்னா அவன் வந்து ஜனவரி 1972 4th ஜனவரி மகா நட்சத்திரம் அப்பாவுடைய 60வது. யூஸ்வலாக இவங்க சம்பளம் 400 ரூபா மீட்டர் பேஸில் சம்பாதிக்கிறோம். யூஸ்வலாக எங்களுடைய மந்த்லி இதெல்லாம் செலவாயிடும். வந்த உடனே எல்லாம் பண்ணுவோம். ப்ளஸ் பஸ் சார்ஜ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருப்போம். பைசா எதுவுமே இல்லை. அப்பாவுக்கு பெரியவர்கிட்ட போகணுன்னாக்க எங்கே போகிறது, பைசா இல்லை, ஒன்றுமே பண்ண முடியும்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா காலம்பரை. இவெல்லாம் 2 பேர் அந்த தம்பியும் தங்கையும் ஸ்கூலுக்கு போயிட்டா, இவன் ஆஃபீஸ் போயிட்டா, நான் மாத்திரம் இருந்தேன். ஸோ அப்பா என்ன சொன்னா, சரி நம்ம ஒன்றுமே பண்ணலை. அப்பா அவங்க வந்து ஒன்று மாமா ஒருத்தர் டி நகரில் இருக்கார். அவர் கொஞ்சம் நிறையா ஹெல்ப் பண்ணுறார். சரி வயசானவர், அதாவது எங்கள் பாட்டியோட கசின் பிரதர்.
தீநகரில் இருக்கார். அங்கே போய் அவருக்கு நமஸ்காரம் மாதிரி பண்ணிட்டு வரலாம். என்னுடைய சிஷ்யத்தை பற்றி என்னை விட பெரியவாளுக்கு யாருக்கா நமஸ்காரம் பண்ணணும், மகாபெரியவாள் தான் முடியல. அப்பாவோட ரொம்ப பெட்டவா சரி அங்கே போனோம். ஸோ 12 ஏறி தீநகருக்கு போனோம். நான் அந்த 19 நாள் நான் ஒர்க் பண்ணினேன். 68 to 71 71 முடித்தேன். 71 ஒருத்தர் மூலியமாக வேலைக்கு சேர்ந்தேன். அந்த கம்பெனியை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இவனும் அப்பாவும் ஸ்டேஷனில் வந்து எனக்கு ஏதோ மிஷினரிலாம் ஹவுஸ் ஹோல்டு கொடுத்து பெங்களூருக்கு கொண்டு போய் கொடுத்துருவா அப்படின்னா, அந்த மாதிரி ராங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறேன், நீ அந்த வேலைக்கு போவானா ரிசைன் பண்ணுவேன் சொல்லிட்டேன். ஸ்டேஷன் ரிசைன் பண்ணிட்டேன். டிசம்பர்ல 19 நாள் ஒர்க் பண்ண ரிசைன் பண்ணியாச்சு. நான் ஆற்றுல வேலை இல்லாமல் இருக்கேன், லுக்கிங் ஃபார் ஜாப். ஸோ அந்த என்ன பண்ணேன், எனக்கா என்னது அப்பாவுக்கு நம்ம இது கூட பண்ண முடியலையேன்னு ஒரு மனசு வருத்தம். நான் அப்பா அம்மா 3 பேரும் பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்கோம். தீநகரில் வந்து பசுல்லா ரோட்டில் அவனுடைய ரெசிடென்ஸ் கம் ஆஃபீஸ், சிட்டி ஆஃபீஸ், ஃபேக்ட்ரி அம்பத்தூர். ஸோ அப்பா சொன்னேன், அப்பா நீங்கள் போ, அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிட்டோ, நீங்கள் மாமாவுக்கு போ, நான் இங்கே பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவள் இறங்கி மாமாவுக்கு போயிட்டான். ஸோ நான் இங்கேருந்து அவன் ஆஃபீஸ் போகிறேன். ஒரு ஹவுஸ் கம் மார்வாடி அவன். இந்த மாதிரி எனக்கு 19 நாள் ஒர்க் பண்ணேன். டிசம்பரில் எனக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னா, இல்லை யூ ஆர் அட்டாச் டு த ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸோடு கொடுக்குற போது தான் அவனுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா சேலரி அப்படி தான் கம்ப்ளீட் பண்ணுவாள். ஒவ்வொரு ஆஃபீஸ் தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும். அதனால் நீங்கள் 7ஆம் தேதி தான் போய் வாங்கிக்கணும், நீ அங்கே போய் 7ஆம் தேதி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப மனசு நொடிஞ்சு போயிட்டு வந்து அவள் பெரிய காம்பவுண்ட், இட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். வந்து வெளியில் கதவை திறக்கிறேன், அங்கே தான் பகவான் கண்ணை திறக்கிறார். மறுபடியும் உள்ளே கூப்பிட்டான். உள்ளே கூப்பிட்டு சரி என்ன ஒரு 19 நாள் சம்பளம் தான் இங்கே வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் மை லைஃப். போனால் ஒர்க் பண்ணால் அந்த அக்கௌண்ட்டில் ஒர்க் பண்ணால் 92 ரூபா 30 பைசா என்னுடைய 19 நாள் சேலரி. ஏன்னா அது 175 ரூபாயோ 70 ரூபா சம்பளம். 92 ரூபா கொடுத்தான். ஐ வாஸ் ஸோ த்ரில்ட் ஆன் தட் டே. உடனே புரிஞ்சாச்சு. இப்போ நீங்கள் 4 லேக் சம்பாதிச்சா கூட உங்களுக்கு அந்த அன்னைக்கு நீங்கள் நினச்சி அந்த காம்பவுண்ட் கதவை திறக்கிற போது எனக்கு அவன் என்ன வருத்தமோ அவன் கூப்பிட்ட உடனே அது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது. அவ்வளோ சந்தோஷம். சரி 92 ரூபா வந்தோடனே எழுந்து ஓடி போனேன். மாமா வீட்டில் இருந்தா, அப்பா பைசா இருக்கு வாப்பா காஞ்சிபுரம் போகலாம் பெரியவாளை பார்க்கறதுக்கு உன்னோட இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழிச்சு வந்து நேராக பஸ் ஏறினோம். சங்கரமரத்தில் இங்கே வந்து கேட்டோம். அப்போ அந்த இவர் பத்மநாப சர்மா இருப்பார் இங்கே மயிலாப்பூர் சங்கரமரத்தில். அவர் வந்து பிடிஎஸ்சி திட்டாங்க. அங்கே வந்து கேட்டாக்க பெரியவா எங்கே இருக்கா தெரியும் அப்படின்னா, சரி அங்கே நீங்கள் வந்து கேட்டால் பெரியவா வந்து திருவாலங்காட்டில் இருக்கா. திருவாலங்காட்டில் இருக்கா, திருத்தணி பக்கத்தில். ஆமாம், அது திருவாலங்காட்டில் இருக்கா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சுன்னு சரி ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு, இத்தனைக்கும் அப்பாவுக்கு புது வேஷ்டி புது அம்மாவுக்கு படம் கூட வாங்கலை. நேரம் எடுத்தோம், ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயினை பிடிச்சோம். அரக்கோணம் போயிட்டு அரக்கோணத்துலேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை த டைம் நாங்கள் இதெல்லாம் டிசைட் பண்ணி போகிறதுக்குள்ள ராத்திரி ஆகிடுது. அங்கே போனால் அங்கே ஒருத்தர் சொல்கிறார், பெரியவா வந்து திருவாலங்காட்டிலேருந்து காஞ்சிபுரம் கிளம்பிட்டா அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு இது வாஸ் ராத்திரி 8:30-9 மணி. ஏன்னா ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிவாதம்னாக்கா, முதல்ல இவன் சொன்ன மாதிரி பெரியவாளை பார்க்கறதுன்னு வச்சுட்டாங்க. பெரியவாளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி கூட குடிப்பான். அது மாதிரி எங்களுக்கும் அதே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ஃபாலோ. ஸோ ராத்திரி ஃபுல்லாக நான் அம்மா அப்பா அரக்கோணம் ஸ்டேஷனில் அங்கேயே கொசு கடிக்க அப்படியே படுத்துட்டு வேறு எங்கே போகிறது, வேறு ட்ரெயின் இல்லை அப்போல்லாம். அந்த 71 இமீடியட் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ராத்திரி ஃபுல்லாக ஸ்டேஷன்லேயே படுத்துட்டோம். சரி காலம்பரம் எழுந்து காஞ்சிபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லி சரி காலம்பரம் எழுந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தோம். காஞ்சிபுரத்துக்கு வந்தால் பெரியவா வந்து வந்திருக்கல, காஞ்சிபுரத்துக்கு வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட் டே ஆகிடுத்து, அன்றைக்கி பெரியவா காஞ்சிபுரத்துலையும் இல்லை. ஓகே சரி என்ன பண்ணுறது, அந்த சொன்ன ராஜமாதா அந்த சர்ச்சையில் வந்து அப்பா அந்த ஃப்ரெண்டு கமெண்ட்ஸ் கொடுக்கணும். சரி அவாத்துக்கு போயிட்டு குளிச்சுட்டு கேட்டா என்ன இருக்கா அப்படின்னா, பெரியவா வந்து கண்டிவாக்கங்கிற ஊரில் இருக்கா, இன்பிட்வீன் திருவாலங்காடு டு காஞ்சிபுரம் கண்டிவாக்கங்கிற ஊரில் இருக்கா அப்படின்னு இன்ஃபர்மேஷன். காமாட்சி அம்மன் கோவில் கூட போகல. சரி அந்த கண்டிவாக்கத்துக்கு எப்போ பஸ் வரும், இப்போ காலம்பரம் ஒன்று வரும், அது திரும்பி 10 மணிக்கு போகும். சரி அதுக்குள்ளார குளிச்சுட்டு வேறு வேஷ்டி கட்டிட்டு அந்த பஸ்ஸை பிடிச்சோம். பஸ்ஸை பிடிச்சா அது பஸ்ஸை பிடிச்சி 11 மணிக்கு அங்கே போனோம். ஒரு சின்ன மாட்டு இதில் மகாபெரிவா உட்காந்துட்டா, ஒரு 4-5 பேர் இருக்கா, ஒரு ஃபாரினர், அவ்வளோதான். அந்த ஸ்ரீகண்டன் எங்கள் அப்பா வந்து வந்தோடனே இந்த மாதிரி எனக்கு 60ஆம் கல்யாணம் பெரியவா முன்னாடி பண்ணிக்கணும்னு ஆசை, முடியல, திருவாலங்காடு போயிருந்தேன், எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு என்னால் உங்களை டெய்லி வந்து பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு பயங்கர சோக்கிட்டு ஃபுல்லாக அழ ஆரம்பிச்சிட்டான். அப்படியா பார்த்தியா பார்க்கல அப்படின்னா,
இல்லை ஸ்டேஷன்லேயே இருந்துட்டோம் அதனால் வரல. அப்படியா, இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. ஆமாம், இந்த மாதிரி தஞ்சாவூரில் இருக்கிற போதே பெரியவாள் ஆற்றுக்கு வரணும்னு சின்ன சந்தில் இருந்தோம், சாக்கடை சந்தை வர முடியல. எங்கள் காலத்தில் எல்லா படத்துலையும் பெரியவா இருக்கும் அப்படின்னா இந்த காலத்தில் மேத்தமெட்டிக்ஸில் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஒரு இது மாதிரி அதுக்கு பெரியவா கேட்குறான், ஓ எல்லா படத்துலையும் நான் இருக்கேன்னா நான் இல்லாத படமே இல்லையா? ஜஸ்ட் இமேஜின், ஜஸ்ட் புட்டிங் த கொஸ்டின். இல்லையா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட முக்கியம் இப்போதான் இட் ஷோ ஹேப்பன். அதே பஸ்ஸில் காமாட்சி ஒரு பிரசாத் எடுத்துன்னு ஒரு குருக்கள் வந்திருக்காரு கண்டி வாங்கிறதுக்கு. அதே பஸ்ஸில் எங்களுக்கு தெரியாது. அந்த அவனை கூப்பிட்டார், இன்னைக்கு என்ன சங்கல்பம் சொன்ன சொல் அப்படின்ட்டார். இன்னைக்கு தான் மகா நட்சத்திரம், இன்னைக்கு தாண்டா உனக்கு அதுதான் கல்யாணம். அந்த காமாட்சி ஒரு பிரசாதத்தை எடுத்து அந்த பூவை கொடுத்து அந்த பிரசாதம் கொடுத்து அவளுக்கு அம்மாவுக்கு போடுன்னு சொல்லி அந்த மாலையை பிரசாதம் கொடுத்துட்டு கொடுத்த உடனே எங்கள் அப்பாவுக்கு அப்படியே அழுகல் அப்படியே கொண்டு தீர்ந்துட்டான். கல்யாணம் பொண்ணு கல்யாணம் வச்சாங்க எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு மகாபரிவா. அதுக்கப்புறம் அந்த நார்த் இந்தியன் ஒருத்தர் இருக்காங்க, அவள் வந்து அந்த யூஸ்வலாக பிரிவாளுக்கு நம்மலாம் நானும் அம்மாவும் தோடகாஷ்டம் சொன்னோம். யார் சொல்கிறா தோடகாஷ்டம்? இந்த மாதிரி தஞ்சாவூர் நடக்குது அப்படியே அவர் ஷேகமாக இருப்பார் சொல்லிட்டு பண்ணிவிட்டு பின்னாடி வந்தோடனே ஸ்ரீகண்டன் அந்த இவர் ஒரு 2 நாள் பட்னி, பயங்கர பசி. அந்த அவளுக்கு வச்சுருப்பாங்க ஒரு கறி ஒரு சாம்பார் சாதம் போட்டேன். நான் ஆஸ் யூஸ்வல் 2 காட்டானா எங்கள் அப்பா நானே இப்படி உட்காந்தேன். அவரே நீங்கள் அவள் 60 கல்யாணம் 2 பேரும் சேர்ந்து உட்கார, நீங்கள் அப்படி தள்ளி உட்காரு ஒரு சாதத்தை போட்டால் பாரு அமிர்தமாக இருந்தது. அது ஒரே ஒரு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு 14 கிழமை காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து திரும்பி மெட்ராஸ் வந்தாச்சு. இது வரைக்கும் எல்லாம் போக செலவு 60 ரூபா ஆகிடுது. அவுட் ஆஃப் த 92 rupees which I got. Then the 32 rupees which is the cost of the book of the Gospel of Sri Ramakrishna. அது வாங்கிட்டான். அதை வாங்கி ப்ரெசென்ட் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு மை கிஃப்ட் அவர் ஃபாதர்னு போட்டு 60th birthday ப்ரெசென்ட் பண்ணேன். மை ஃபர்ஸ்ட் சேலரி, தி என்டையர் சேலரி ஸ்பெண்ட் ஃபார் மை ஃபாதர் 60th birthday ஆஃப் ஹிஸ் விஷ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மகாபரிவா, which I think nobody else would have got it. That is how today I am here at this stage. அதில் அதனுடைய அனுகிரகம் எப்படி வருதுன்னு பாருங்களேன். இப்போ கணேஷ் சர்மா வந்து செப்டம்பர் 24, 25 எங்கள் ராமகிருஷ்ண பஜன சபாவில் 5 நாள் உபன்யாசம். It so happened previous day night only they announced 1 week postpone October தான் சொன்னோம். So we conducted that செப்டம்பர் 25, 26 கணேஷ் சர்மாவோட எங்கள் சபாவில் என்ன சொன்னால், நீங்கள் மகாபெரிவா பற்றி பேசுகிறார், நீ பாதுகா எடுத்துன்னு வா உங்கள் காட்டிலேருந்து அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் குரு பாதுகாட்டையும் போது எங்கள் காலத்து பஜனை இருக்கும். எதர் இன் மெட்ராஸ் ஆர் இன் பெங்களூர் பாதுகை வச்சு எல்லாம் பண்ணுவோம். பாதுகா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா சரி தாட்ஸோ. அப்புறம் இவனால் வர முடியல. அப்போ வந்து சங்கா வந்து யூஎஸில் இருந்தான். அவன் தானே ட்ரைவ் பண்ணிட்டு வந்துடுவான். இவன் டிரைவர் கிடைக்கல, வர முடியல. சரி முடியலன்னு சொல்லிட்டு விட்டோம். நான் அன்றைக்கி வந்து 25th அன்றைக்கி ஆரம்பம். நான் 6:30 மணிக்கு போகிறேன். கணேஷ் சர்மா ஸ்பீச் சொல்கிறேன். கீழே உட்காந்து மேலே வந்து ஃபுல்லாக கேட்டாச்சு. பிரசாதம் கொடுக்குறேன். க்யூவில் நிற்கிற போது எங்கள் சபாவில் மெம்பர் சொன்னான், நான் லட்சுமண நம்பத்தெல்லாம் நம்ம அனுகிரகம் எப்படி வந்து பாருங்க, பாதுகை வந்துடுத்து பாருங்க அப்படின்னா. எனக்கு மேலே பாதுகை இருக்குங்கிறது அது வரைக்கும் எனக்கு தெரியாது. சரி சாப்பிட்டுட்டு வந்தோடனே சரி அந்த பாதுகை எப்படி இருக்குது பார்க்கணுன்னு ஒரு இது 4-5 பேர் மேலே ஏறி பாதுகை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோம். கணேஷ் சர்மா அவரும் பண்ணிட்டு வந்தார். அவன் கணேஷ் சர்மாவை எடுத்துன்னு வந்திருக்கார் அப்படின்னு. ஐ தாட் கணேஷ் சர்மா வந்து ஒவ்வொருத்தரையும் மகாபெரிவாளை பற்றி பேசுகிற போது பாதுகை எடுத்துன்னு வருவாராக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சரி அவருடைய பாதுகை நல்லா இருக்கும் பார்க்குறோம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணியாச்சு. மேடையில் நிற்கிறேன். கணேஷ் சர்மா வந்து இதை வந்து எங்கே எடுத்துன்னு போகிறதா அவன் கேட்குறா எங்கள் சபாவில். இல்லை இங்கே இருக்கட்டும், இல்லை யாராவது எடுத்துன்னு போட்டோம். ஏன்னா சபாவில் எல்லாரும் எனக்கு பெரியவாளுடைய இதுக்குன்னா லட்சுமணா நீ எடுத்துன்னு போ அப்படின்னா. 26th அன்னைக்கு என்னோட 60th birthday. அன்னைக்கு எனக்கு பெரியவா பாதுகா அங்கேருந்து வந்துது. இன்னைக்கு அன்றைக்கி எடுத்துன்னு வந்துட்டேன். பெரியவாளை வந்துட்டு ஆற்றுக்கு வந்துட்டு சரி போய் பூ வில்லும் வாங்கிட்டு வரலாம். ஆனால் என் ஒய்ஃப் சொன்னால் ரொம்ப லேட் ஆகிடும், இன்றைக்கி சாதாரணம் பண்ணுங்க, அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா. சரி இருந்தாலும் அவன் மனசு பெரியவா பாதுகா இருக்கிற போது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி போகிறேன். நான் 22 வருஷமாக 22 × 12 × 4 எவ்ரி சண்டே ஐ கோ டு த மார்க்கெட், கேர் மார்க்கெட். At least 1054 times I would have gone to buy flowers. Not a single time வில்வம் ஆஞ்சி கிடச்சதே இல்லை. அன்னைக்கு கிடச்சி ஆஞ்சி வச்சுருந்தான். அவர் கணேஷ் சர்மாட்டுக்கு போய் மணாலிக்கு போய் கொடுத்துட்டு மணாலிக்கு அங்கே வைக்கணுமே சாயந்தரம். அது மாதிரி ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் இன்றைக்கே வந்தது பெரியவாளுடையது அப்படின்னாக்கா எனக்கே தேங்க்ஸ் சொல்கிறேன், அவருக்கு சொல்ல மாட்டான். அதுனாக்கா அவருடைய ஃப்ரெண்டு ஹொஸ்கோட்லேருந்து 400 கிலோமீட்டர் தள்ளி ஃப்ரம்
பெங்களூர். நீங்கள் கணேஷா நீங்கள் பெரியவாளை பற்றி உபன்யாசம் பண்ணிட்டு நான் வேணா பாதுகாப்பு கொண்டு வரட்டுமான்னு அவரை கேட்க, அதனால என்ன நீ கொண்டாயன்னு சொல்ல. அவர் அன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு உபன்யாசத்துக்கே இல்லை, அவர் எடுத்துன்னு போயிட்டார் ஒஸ்கோட்டை. அப்போதான் அந்த கணேஷ் சர்மா சொல்றாரு, பாருங்க பெரியவா வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும், அங்கேருந்து வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போயாச்சு அப்படின்னு. அது அப்பாவோட சிக்ஷத்தை பூர்த்தி பண்ணது என்னுடைய சிக்ஷத்தை பர்த்டேக்கு வந்துனாக்கா அதை விட பகவானுடைய அனுகிரகம் வேற எதுவுமே இல்லை. அவ்வளோ அனுகிரகம் பெரியவா எங்களுக்கெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது. அப்படின்னா மகா பெரியவாளை பற்றி அப்பாவுக்கு வந்து ஒரு பிச்சு அடமெண்ட்ஸ் வாட் வாட் ஜார்கன்ஸ் தட் யூ யூஸ், பட் இட் ஹஸ் நாட் சோ டீப் இன் டு த சிஸ்டம் தட் நம்மளால அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்க முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அஸ் டு ஈவன் திங்க் ஆஃப் எ டே வேர் வி டு நாட் திங்க் ஆஃப் அவர் குரு. That has gone into the system so much. So the point is எங்களால் குருவா நினைக்க முடியாது, வாட் எவர் நேம் யூ கால் இட். அண்ட் எங்களோட ஒவ்வொரு லைஃப் சைக்கிள்லையும் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் so many instances where மகாபெரிவா has played a role. And to highlight it, நான் என் கம்பெனியில் நீ அமெரிக்கா போயே ஆகணும் அப்படின்னா, எனக்கு 54 வயசு, நான் போகும்போது 53 வயசு 54 வயசு இதுக்கப்புறம் யார் அமெரிக்காவுக்கு போகிறோம், அதுக்கு நிறைய வாட்டி போயிட்டு வந்துட்டேன். அப்படி கூட எனக்கு போகிறோங்கிற ஒன்றும் கிடையாது, நீ போயே ஆகணும், யூ ஹேவ் டு பி தேர், நோ அதர் சாய்ஸ் அப்படின்னு. அது வரைக்கும் நீங்கள் இந்தியாவில் மெட்ராஸில் இருந்தேன். யூ ஹேவ் நோ சாய்ஸ் பட் டு கோ அண்ட் செட்டில் டவுன் தேர், லாங் டேர்மில் போகணும் அப்படின்னு. இப்படி சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஒரே ஒரு சொல்யூஷன், பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் வேறு ஒன்றும் கிடையாது, மகாபலியோட போ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு அண்ணாவையும் அழைச்சிட்டு காஞ்சிபுரத்துக்கு போகிறோம். காஞ்சிபுரம் அந்த இந்த இதுகிட்ட பெரியவா கிட்ட வச்சு we want to take his blessings, ஏன்னா எஸ்ஆர் நோட்டிஸும் எடுக்கவே இல்லை. திடீர்னு அங்கேருந்து யானை வந்து பெருசாக சுவாமரம் வச்சு சாயங்காலத்தில் வந்துட்டு ஆசிரியம் பண்ணிட்டு அங்கேருந்து அந்த பாஸ்போர்ட்லாம் எடுத்து கொடுக்கும்போது நினைச்சே நடக்கும் போக அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாரு. ஸோ எவ்ரி டேர்னிங் பாயிண்ட், பிகாஸ் இட்ஸ் சச் அ மேஜர் ஸ்டெப் தட் ஐ டேக்கிங். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனிதிங் ஆஃப் மை ஓன், பட் எங்கேயாவது ரூபத்தில் எனக்கு அந்த பெரிய புத்தகம் வாங்கி கொடுத்தேன், காஸ்பர் ஸ்ரீராமகிருஷ்ணா வாங்கி கொடுத்தோன்னே ஆஸ் யூஸ்வல் எங்கள் அப்பா என்ன பண்ணா அதில் ஒரு பெரியவா ஃபோட்டோ ஓகே நான் ஃப்ரெண்டில் வாட்டர் பெயிண்ட் அடித்து விட்டா, வச்ச உடனே அன்னைக்கு ராத்திரி சொப்பனத்தில் பெரியவா வந்தா, இந்த புத்தகத்தை படித்து முடியும் உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா. சரி, சாப்பிட்டு நான் ஜனவரி 4th டெய்லி சாப்பிட வேண்டியது படிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் மார்ச் 1972 ஐ ஸ்டார்டட் மை கேரியர். இன்னி வரைக்கும் பகவான் புண்ணியத்தை நல்லபடியாக இருக்கேன்னாக்க அது பெரியவருடைய அனுபவம். இந்த புத்தகத்தை படிச்சு முடியும் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். நடமாடும் தெய்வமே, நடமாடும் தெய்வமே, நடமாடும் தெய்வமே, காஞ்சியிலே நடமாடும் தெய்வமே, காஞ்சியிலே நடமாடும் தெய்வமே, காமகோடி கருணாமூர்த்தியே நடமாடும் தெய்வமே, காமகோடி கருணாமூர்த்தியே நடமாடும் தெய்வமே, இடத்தீர்த்து என் மனையிருளை நீக்கி, இடத்தீர்த்து மனையிருளை நீக்கி, இடத்தீர்த்து மனையிருளை நீக்கி, சுடரொளி காட்டிடும் ஞான குருவே, சுடரொளி காட்டிடும் ஞான குருவே, சுடரொளி காட்டிடும் ஞான குருவே, நடமாடும் தெய்வமே, காமகோடி
கேட்ட கருணாமூர்த்தியே நடமாடும் தெய்வமே தெய்வமே தெய்வமே. சூப்பர். தான் பண்ணுறேன். ஸோ இந்த பக்தி விகடன் இருக்கு, சக்தி விகடன் இருக்கு. அந்த ஒரு மேகசின் வந்தது. ஸோ அந்த மேகசின் எடுத்துட்டு சும்மா காலம்பரம் எழுந்தோடனே இப்போ ஹிந்து படிக்கிறேன்னா இல்லையா, அட்லீஸ்ட் அதில் பிரிவாளை பற்றி அந்த ரமணி இன்சிடென்ட்லாம் கதற விட்டுட்டோம். புண்டரீக வாசுதேவன் ரெப்ளிகேட் ஆச்சு பாருங்க இந்த இன்சிடென்ட். எங்கள் அண்ணா வந்து 3வது கிருபான்னு வச்சுருக்காரு. அவளுக்கு கல்யாணத்தை பார்த்துட்டே இருந்தோம். ஃபார் சம் ரீசன் சரியாமே. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் காலமாக எழுந்து அந்த பக்தி உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து அந்த பாட்டி வந்து தன்னோட பேத்திக்காக அந்த ரட்டவாடம் ஜங்கிலி ஒன்று அந்த அந்த எபிசோட் வந்து எழுந்தார். படித்து முடித்த உடனே என்ன பண்ணேன், டக்குன்னு ஃபோன் அடிச்சு சொன்னுவா கிருப்பா இது 3 நாளைக்கு 5 நாளைக்கு அனுப்பு, நாளையிலேருந்து ஆரம்பம். நாளை இவன் அந்த பக்தியோடலாம் படிக்கல. இந்த காலமாக ஆஃபீஸ் கால் பண்ணுறான். வர வேண்டிய நான் ஒன்று அடையாளம் தான் இருக்கேன், மேலே போடுவேன். இது அதுக்கு ரொம்ப பெரிய பொண்ணா 5 நாள் வச்சுக்கிட்டு அப்போ 10 வைப்போம். அவன் முடியாதுண்ணா, நீ பண்ணுறியா இல்லை நான் வந்து அவளை அடிச்சு போடுவேன் அப்படின்னு. எல்லாம் எனக்கு தெரியாது, நீ வேணா பக்தியோட வாங்கி படி அப்படின்னு. நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். முடியாது அவ்வளோ 5 நாளைக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம். சரி ஆரம்பிக்கிறோம். விடிகாலம்பரை எவ்ரி டே காலம்பரை 3:30 மணி 4 மணிக்கு வந்து காரில் நான் கிருப்பா என் ஒய்ஃபு இவன் மணிக்கில் காரில் நாங்களே ஓட்டின்னு போய் எவ்ரிடே 5 days. அது வரைக்கும் யூ ஒன்ட் பிலீவ் நிறைய தடவை வந்து அது இருந்தால் இது இல்லை இது இருந்தால் அது இல்லை அப்படின்னு இது ரிசல்ட் ஆகிட்டே இருந்தது. ஸோ முதல் நாள் அன்றைக்கி போகிறோம். ஸோ முதல் நாள் சுற்றி 5 வாட்டி அந்த 5 வாட்டி காமாட்சி சுற்றிட்டு அதே மாதிரி சுற்றிட்டு கிருப்பாவுக்கும் தெரியாது எதுக்காக சொல்கிறோம். கிருப்பா அதுவும் குழந்தை வந்து சுற்றினோம். பார்த்து முதல் நாள் வந்துகிட்டே இருக்கிற போது கொஞ்சம் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன். அவங்க கால் வந்து எனக்கு செய்த நாங்கள் ஸோ உங்கள் பொண்ணோட ஜாதகம் சரியாக இருக்குது ஃபஸ்ட்டு ரெடி. ஸோ கொஞ்சம் ஏதோ பாசிட்டிவாக வருது. 2வது நாள் போகிறோம். அடுத்த ஸ்டெப் இன்றைக்கி வரலாம் நாளைக்கு வரலாம் அது மாதிரி தான் இந்த ஆல் தி இன்ட்ரெஸ்ட். 5வது நாள் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் அந்த அது நடுவில் 3 நாள் வந்து பார்த்து அமெரிக்காவில் இருக்கான். அப்பா அம்மா வந்து பார்த்துட்டா. அண்டு 5வது நாள் என்ன பண்ணோம், சரி 5 நாள் கிராண்டாக பண்ணுங்கிறதுக்காக முடிக்க போகிறோங்கிறதுக்காக அவளையும் கல்பனாவோட மாப்பிள்ளை அவள் காரை எடுத்துட்டு அவள் வரேன் எதுக்கு 5 நாள் போகிறாங்க நாங்களும் வரோம் அப்படின்னு. சரி வாங்க அப்படின்னு 2 காரில் அன்னைக்கு வந்து இது பொங்கலுக்கு முதல்ல போகி அன்னைக்கு காலம்புறம் நாங்கள் பெரிய நிலமால அம்பாள் காமாட்சி பச்சையில இருக்கு பட்டுப்படுவை முதல் நாளே ஸ்டே பேக் முதல் நாளே கொடுத்தா தான் காமாட்சி வந்து சாத்துவான்னு சொல்லிட்டா. கிறிஸ்தவா வந்து முதல் நாளே ஸ்டே பேக் பண்ணிட்டாங்க. நான் எங்க ஹஸ்பண்ட் நிலமால வாங்கிட்டு அம்பாளுக்கு வந்து கரும்பு எங்கேயாவது போய் வாங்கிட்டே வந்து காமாட்சி கரும்பு வைக்கலன்னா எப்படி உடையெல்லாம் சாத்துறோம் அவசியம் பண்றோம். கரும்பு வாங்கினது என்ன பயம். ஸோ அதனால போய் கரும்பு போய் அதையும் வாங்கி நிலமால வாங்கிட்டு விருகம்பாக்கம் வீடு விருகம்பாக்கத்துல போய் பிக் பண்ணிட்டு போனோம். அந்த பாட்டி கதையா கேட்டு நமக்கு கதை தான் கேட்டு நம்ம மனசு உருகுறது. அப்ப எங்க ஃபேமிலியில என் பொண்ணுக்கு அது 5 நாள் அதாவது என்ன வேண்டினா 5 நாள் வரும்டா அது முடியும்டா அப்படின்னா எனக்கு என்ன நான் யாருக்கெல்லாம் பண்றேன் நமக்கு பண்ண மாட்டாளா அப்படின்னு ஒரு பெரிய அடமெண்ட். எங்க அப்பா சோ கால்டு வித்தின் கேப்ஸ் அடமெண்ட்ஸ். 5வது அன்னைக்கு போறோம். அன்னைக்கு காலம்பரை மார்கழி மாசம் அது மார்கழி மாசம் தான் காலம்பரை அன்னைக்கு அந்த காமாட்சி கோயில் கூட ரைட் ஹேண்ட் ஆஃபீஸ் மாதிரி ஒன்று அந்த டெஸ்க் வச்சு உட்காந்து அந்த குருக்கள் ரொம்ப ரொம்ப குசு குசும் பேசிகிட்டே இருக்கான். நான் முதல்ல தங்கியிருந்தேன் முதல்ல போனேன். என்ன பேசுகிறேன் இல்லை அபிஷேகத்துக்கு ஸ்பான்சர் பண்ணது ஆளு ஏன் சார் எவ்வளோ ஆகும் அப்படின்னா 700 ரூபாய் தான் கட்டாரு. டக்குன்னு கேஷ் கொடுத்தேன். அன்னைக்கு அபிஷேகம் ஸ்பான்சர் புடவை சாத்திருந்தாங்க. கரும்பு கொடுத்து நிலமால சாத்தி கிருப்பாவை சம்மந்தி வந்தாங்க. கிருப்பாவே அந்த பையனை வச்சு சங்கல்பம் பண்ணி சம்மந்தி அரண்டு போயிட்டு இவனுடைய லைஃப்ல என் பையனுக்கு இவன் பிடெக் அந்த இதில் படித்தான் ஜெயின் காலேஜில்.
காலேஜில் அவனுக்கு இந்த காலேஜிலேருந்து இந்த இது அந்த ஸ்பான்சர் கேம்பஸ் எதுவுமே கிடையாது. இவன் முடிக்க போகிறான் 4th இயர். ஒரு நாள் ராத்திரி அந்த நாங்கள் பிச்சுபள்ளி ஸ்ட்ரீட்டில் இருந்தோம். அப்பா ஒரு இது கால் ஃபார் பண்ணுறாங்க இன்ஃபோசிஸில். ராத்திரி பார்த்து நான் தூக்கிட்டு இருக்கேன். ஏதோ இன்ஃபோசிஸு டெஸ்ட்டுக்கு கால் ஃபார் பண்ணுறான், ஓப்பன் டெஸ்ட்டு. நான் போடுறான் இன்ஃபோசிஸ்னால் என்னடா போட அப்படின்றான்னு போட்டான். போட்டு எனக்கு அன்றைக்கி உனக்கு ஒரு எக்ஸாம் ஒரு பர்டிகுலர் டே இருந்துச்சு. சண்டே. நாங்கள் ஃபஸ்ட்டு குரு பாதுகா இன்றைக்கி தான் அந்த கன்சீவ் பண்ணி நம்ம பாதுகை எவ்வளோ பண்ணுறோமே குரு பாதுகா டேன்னு சொல்லி இப்போ வாரத்தில் சொந்த விடாங்க அந்த இடத்துல மாடியில் வச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணணுன்ட்டு குரு பாதுகா டே பண்ணுறோம். இல்லை ரைட் எல்லோரும் வந்து பஜனை கோஷ்டியெல்லாம் முடிச்சு பஜனை ரொம்ப கிராண்டாக இருந்தது. இவன் ஒரு கோஷ்டி எடுத்துகிட்டு வந்தான். அந்த ராமகிருஷ்ணன் 1 மணி ஆச்சு அன்றைக்கி. அவளை மேக்ஸிமம் படம் விட்டோம். 6 மணிக்கு ஆரம்பித்து 12:30 மணிக்கு பாடி அதுக்கப்புறம் சாப்பிட்டு நம்ம ஆற்றுக்கு 2 மணிக்கு வரோம். அடுத்த நாள் காலையில் இவங்க டெஸ்ட் எழுதணும். போட்டு அவனுக்கு சோ எக்ஸைட். ஏன்னா 2-3 இன்டர்வியூஸ் வந்தது. இன்னைக்கு எழுத போகிறான் நாளைக்கு இன்ஃபோசிஸு. அந்த இன்டர்வியூ அந்த லெட்டர் கார்டையும் வச்சு பெரிய பாதத்தில் வச்சு அன்றைக்கி பஜனை எல்லாம் முடிச்சு போய் எழுதுறான். அன்றைக்கி டெஸ்ட்டு காலம்பரம் எழுதுறான். அன்றைக்கி சாயங்காலமே இவன் செலக்டட். ஏதாவது கை மேலே ஏதாவது பலன்னா இதுக்காக அதை பண்ணேன்னு சொல்ல அனுகிரகம் பண்ணணும்னு பிரிவா சங்கல்பம் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து நான் வந்து எங்க இட் இஸ் அ கிரேஸ் ஆஃப் அதாவது தி ஃபைத் அதாவது அன்டுவர்ட் ஆல்வேஸ் வி ஆர் பிரிவா வந்து எங்கள்கிட்டக்கு ஒரு ரத்தத்துலேயும் ஒரு நரம்புலையும் மூளையிலையும் சதையிலையும் எல்லாத்தையும் எங்களுக்கு பிரிவா அப்படி ஏற்றி வச்சிருக்காங்க அப்பா அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். அந்த பாதைக்கு முன்னாடி நீ வேண்டியதெல்லாம் நடக்காத ஒன்றும் கிடையாது. அதான் விஷயம். அதுதான் தாற்பயம். So really ரொம்ப சந்தோஷம். I am blessed to see you all people. So இதுதான் பெரிய மணியா? ஓகே. விதிதா கிலசா சுதா ஜலதே மகிதோபனிஷத் கதிதா கணிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம் கருணாவருணாலய பாலய மாம் பவசாகர துக்க விதூஷகிருதம் ரசயா கில தர்ஷன தத்வவிதம் பவசங்கர தேசிகமே சரணம் பவயா ஜனதா சுகிதா பவிதா விச்சபோக விசாரண சாருமதே கலயேஸ்வர ஜீவ விவேகவிதம் பவசங்கர தேசிகமே சரணம் भवये भवानि दिवे नितरां समजायत चेदसि कौतुकिता महावारय मोहमहाजलधिं भवशङ्कर देशिकमे चरणं सुकृते कृते बहुता भवतो भविता समदर्शनलालसता अतिदीनमिमं परिपालय मां भवशङ्कर देशिकमे चरणम् जगतीमवितुं कलिता कृतयो विचरन्ति महाकवसत्सरथा अहिमां सुरिवास्रविभाषि गुरो भवशङ्कर देशिकमे चरणम् गुरुपुङ्गवपुङ्गवकेतनते समदामयतां न हि कोऽपि श्रुतिः चरणागरवत्सलतत्त्वनिधे भवशङ्कर देशिकमे चरणम् विहितानमया विशदैककला न स किञ्चन काञ्चनमस्ति कुरो कृतमेव विदेहि कृपां सहजा भवशङ्कर देशिकमे चरणं भवशङ्कर देशिकमे चरणम् करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्